எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேலின் மூத்த சகோதரனாகிய காயின் அவனை கொலை செய்ததால் ஆபேல் தன் விசுவாசத்தை நாடோறும் நிரூபிப்பதற்கு கூடுதல் காலம் வாழவில்லை. ஆபேல் சரியான பலியை செலுத்தியதன் மூலம் தேவனை பிரியப்படுத்திய தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டான். தேவன் நம் விசுவாசத்தை காணும் போது அந்த மனிதனை விசுவாசம் உள்ளவனாக மாத்திரமல்ல, நீதிமானாகவும் தேவன் கருதுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது அது தேவனுடைய இருதயத்தை தொடுகிறது. ஆபேல் அதை ஒரே ஒரு முறைதான் செய்தாலும் உண்மையான விசுவாசத்தோடு சரியாக செய்தான். மேலும் ஏனோக்கும் நோவாவும் அதை நாடோறும் செய்ய கற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் சந்தேகம், பயம், கவலை, முறுமுறுப்பு அல்லது குறை கூறுதல் இல்லாமல் விசுவாசத்தினால் நாடோறும் வாழும் போது அது தேவனை மிகவும் பிரியப்படுத்துகிறது. சிந்திப்போம், செயல்படுவோம்.